9th CBSE Maths Chapter 2 Polynomial Exercise number 2.3 4th sum பார்க்குறோம் factorize பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இப்போ இந்த பாலினாமியல் இருக்கு இல்லையா, எக்ஸோட பவர் பாருங்க, ஹையஸ்ட் பவரே 2 அப்படி தானே. அப்போது இந்த பாலினாமியலை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லலாம். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணணும். இது ஃபஸ்ட் டேர்மு, இது லாஸ்ட் டேர்மு. அப்போ மிடில் டேர்ம்ன்றது இதுதான். இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டாக நம்ம பிரிக்கணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. இப்போ இந்த 12 என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 12ஐயும் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட் டேர்மில் உள்ள கோஎஃபிஷியன்ட்டையும் லாஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 12 into 1ன்றது 12 தான். இப்போ இந்த 12ஐ ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் பண்ணணும். அப்போ 2 டேபிளால் டிவைட் பண்ணலாம். இப்போ 6ன்னு கிடைக்கும். மறுபடியும் 2 டேபிளால் 3 1. இப்போது இதில் எத்தனை காம்பினேஷன் நம்ம உருவாக்க முடியும்னு பார்க்கணும். 2 into 2 into 3 into 1 இதுதானே 12. 12 is equal to 2 into 2 into 3 into 1. இப்போது ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கலாம். 4. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 into 3 is equal to 12. இப்படி கொண்டு வந்துடலாமா? இப்படி கொண்டு வரும்போது வேறு மாதிரியும் கொண்டு வரலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into 3ன்றது 6, 2 into 1ன்றது 2. அப்போ 6 into 2ன்றதும் 12 தான். 1 into 12ன்றதும் 12 தான். இது எல்லாமே இந்த 12ஓட ஃபேக்டர்ஸு. நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் டேர்மில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். மிடில் டேர்மில் என்ன இருக்குது? 7x இருக்குது. மைனஸை கூட விட்டுருங்க. 7x இருக்குது. 7. அப்போது மிடில் டேர்மில் என்ன இருக்குது? 7. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 7. அப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கணும். இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபேக்டர்ஸில் ஏதாவது ஒரு ஃபேக்டர்ஸ் நம்ம தான் செலக்ட் பண்ணணும். இப்போ 3 காம்பினேஷன் இருக்குது. இதில் ஒன்றை நம்ம தான் செலக்ட் பண்ணணும். நம்ம செலக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கணும்னா அதை ஆட் பண்ணும்போது நமக்கு 7 கிடைக்கணும். அப்படி என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 1ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணால் 12 தான் கிடைக்கும். அப்போ அந்த ஃபேக்டர்ஸ் அந்த காம்பினேஷனை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகே, இப்போ 6ஐயும் 2ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது 8 கிடைக்கும். அப்போ இதையும் எடுத்துக்கிறக்கூடாது. 4ஐயும் 3யும் ஆட் பண்ணி பாருங்கள், 7 கிடைக்கும். 4 into 3 இருக்கு இல்லையா, இதை மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு மிடில் டேர்மான 7ன்றது கிடைக்கும். ஓகே, இதுதான் இதில் உள்ள மெத்தடு. அப்போ நம்ம எந்த ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கணும்னா இதை தான் நம்ம எடுத்துக்கணும். 4 3. ஓகே, இப்போ சிம்பிள் பார்க்கணும். ஃபஸ்ட்டில் இருக்க 12ம் ப்ளஸ்ஸு, லாஸ்ட் டேர்ம் 1ம் ப்ளஸ்ஸு. அப்போ நம்பர் வந்து 12 into 1ன்றது +12. ஓகே, இப்போது நடுவில் இருக்கிறது -7xன்னு கிடச்சிருக்கு. அப்போது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு 7 வேணும். 4ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணும்போது 7 கிடைக்கிது. அப்போது மைனஸில் சிம்பிள் வேணும் அப்படின்னும் போது -4ஐயும் -3யும் ஆட் பண்ணால் நமக்கு -7 கிடைக்கும். அதே இது -3யும் -4ஐயும் -3யும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 into 3ன்றது 12. மல்டிப்ளை பண்ணால் +12 கிடைக்கிது, ஆட் பண்ணால் -7 கிடைக்கிது. அப்போ ஃபேக்டர்ஸ் என்னது? -4 -3. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை எப்படி எழுதணும்னு பாருங்கள். எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 12x² மைனஸ் இங்கே 4 இருக்கா, -4x -3x. இந்த மிடில் டேர்ம்ஸ் 7x எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்? -4xம் -3xன்னு நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். அவ்வளோதான். நடுவில் லாஸ்ட் டேர்ம் +1ன்றதை அப்படி எழுதிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதிலே 4 டேர்ம் கிடச்சிருக்கா, இந்த 4 டேர்மில் ஃபஸ்ட்டு 2 டேர்மை 2 டேர்மையும் எடுத்துக்க போகிறோம். லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 டேர்மையும் தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறதுக்கும் செகண்டுக்கும் காமனாக என்ன இருக்க நம்பரை வெளியில் எடுத்துக்கலாம் அப்படின்னா 4xன்றது காமனாக இருக்குது. அப்படி தானே? இங்கே 12ன்றது 4 into 3. அப்போது 4xன்றதை காமனாக நம்ம வெளியில் எடுத்துக்கலாம்.
அப்போ உள்ளே என்ன இருக்கும் 12x ஸ்கொயரில் 4x போயிடுச்சுன்னா 3x மீதம் இருக்கும் மைனஸ் இங்கே 4xன்றது வெளியில் போயிடுச்சுன்னா இங்கே 1 இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோமா நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போது இந்த இடத்துல எப்படி நம்ம சிம்பிள் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இது எல்லாம் நமக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் சேர்ந்தது வரணும், ஆட் பண்ணோம்னா மிடில் டேர்ம் வரணும். அப்படி இருக்க நம்பரை தான் நம்ம ஃபேக்டர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போது 3x - 1 இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா, அதுதான் இங்கேயும் வரும். இதே 3x - 1 தான் இந்த சைடும் வரும். கண்டிப்பாக அப்படி தான் வரும். அப்படி வரும்போது இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 3x இருக்குது. இப்போது இது 3x இருக்குது, இங்கே 1 இருக்குது. ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஏன்னா 3x இது 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ காமனாக என்ன எடுக்கலாம் 1 தான் எடுக்கலாம். இந்த வெளியில் எடுக்கக்கூடிய 1 வந்து ப்ளஸ் 1 மைனஸ் 1 எப்படி டிசைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3x ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸ் 3xன்னு இருக்குது. அப்போ நம்ம காமனாக வெளியில் எடுக்கிறது -1 எடுத்துடணும். இப்போ -1 எடுக்கும்போது உள்ளே இருக்க இந்த ரெண்டு டேர்முக்குமே சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ -3xன்றது ப்ளஸ் 3xன்னு உள்ளே வரும், +1 அப்படிங்கிறது -1ன்னு வந்துடும். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சி எடுக்கணும். இப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இந்த ரெண்டு டேர்ம்லையுமே எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x - 1ன்றது தான் காமனாக இருக்குது. ஓகே, இது ரெண்டும் காமனாக இருக்கு இல்லையா? ஸோ ஒரு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது 4x - 1ன்றது இருக்குது. 4x - 1 இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, 3x - 1 4x - 1. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி தான். மிடில் டேர்ம் 7xை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 × 3ன்றது 6. நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 7 கிடைக்கணும். அப்போ இந்த 6 அப்படிங்கிற நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ 2, இங்கே 3 3 1. இப்போ எப்படி காம்பினேஷன் உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3 1. இப்போது 2 × 3ன்னு கொண்டு வரலாம். 2 × 3ன்றது 6. அப்புறம் 2 × 3 இது ரெண்டையும் சேர்த்தோம்னா 6. 6 × 1ன்றது என்னது ஃபேக்டர்ஸ் தான் 6. இப்போ எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 7 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 7 கிடைக்காது. அப்போ இந்த காம்பினேஷன் எடுத்துக்கிறக்கூடாது. 6ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணும்போது 7 கிடைக்கும். அப்போ இதை தான் நம்ம எடுத்துக்கிறணும். இப்போ எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ன்றதுனால +6 +1 அந்த நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 6ம் 1ம். அப்போ நம்ம எப்படி எழுதணும் 2x² + 6x + 1x + 3. இப்போ இந்த ரெண்டில் காமனாக என்ன வெளியில் எடுக்கணும், இந்த ரெண்டில் என்ன காமனாக வெளியில் எடுக்கணும்னா இதில் காமனாக வந்து 2xஐ வெளியில் எடுத்துடலாம். அப்போ 2xஐ வெளியில் எடுத்தால் உள்ளே என்ன இருக்கும் x + 3 இதுதானே உள்ளே இருக்கும். x + 3ன்றது தான் உள்ளே இருக்கும். ப்ளஸ் இங்கேயும் இங்கே இருக்க ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் இந்த ப்ராக்கெட்டில் கம்பல்சரி வரும். அப்போ இங்கே என்ன இருக்குது x + 3 இருக்குது. இங்கே என்னதை காமனாக வெளியில் எடுக்கலாம் அப்படின்னா 1 காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ அதே நம்பர் அப்படியே வந்துடும். இந்த எக்ஸு வந்துடும், +3ன்றதும் வந்துடும். இப்போ இது ரெண்டுலேயும் பாருங்கள், இது ரெண்டும் காமனாக இருக்கா? அப்போ காமனாக இருக்கிறதுலேருந்து ஒன்று நம்ம இந்த ரெண்டுமே இந்த டேர்மில் இருக்கிறதுனால காமனாக இந்த x + 3ன்றதை வெளியில் எடுத்துடலாம். அப்போ x + 3. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த 2xம் இந்த +1ம் இருக்குது. அது ரெண்டையும் இப்படி எடுத்துக்கலாம். 2x + 1. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. x + 3 2x + 1. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 6 × 6ன்றது 36. என்ன 36னா -36 நமக்கு கிடைக்கணும். அப்போ 36ஐ ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 2 18 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 9. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் 1. ஓகே, இப்போ இதில் காம்பினேஷன் எப்படியெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள்.
into 3 into 1. இப்போ இது என்ன பண்ணலாம்னா இது ரெண்டே எடுத்துக்கலாம், இது ரெண்டே எடுத்துக்கலாம். ஓகே, இது மூணையும் கூட எடுத்துக்கலாம். அப்போ 4 into 9 அப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு இந்த மூணையும் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ரெண்டு லாஸ்ட் ரெண்டையும் எடுத்துக்கலாம். அப்போ 2 into 2 4, 4 into 3ன்றது என்ன வரும்? 12 into 3 இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். 36 into 36. அப்புறம் 2 into 9 2s are 18 இப்படியும் எடுத்துக்கலாம். 2 into 18 is equal to 36. அப்புறம் எப்படி எடுத்துக்கலாம்? 1 into 36 is equal to 36. இந்த மாதிரி 4 காம்பினேஷன் நம்ம கொண்டு வரலாம் ஃபேக்டர்ஸில். இதில் எந்த ரெண்டு இதை நம்ம ஆட் பண்ணாலோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணாலோ நமக்கு 5 கிடைக்கும். மிடில் டேர்ம் தானே நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இந்த 5 கிடைக்கணும். அதாவது இந்த ரெண்டு நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது 5 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது -36 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது -36 கிடைக்கணும் அப்படின்ட்டாலே இதில் ஒரு நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கணும், ஒரு நம்பர் மைனஸாக இருக்கணும். இப்போ இங்கே ஆன்சர் என்ன இருக்குது? +5xன்னு இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ் சிம்பிளும் சின்ன நம்பருக்கு மைனஸ் சிம்பிளும் வரணும். அப்போ இந்த பெரிய நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 5 கிடைக்கணும். அப்படி தான் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே மைனஸ் சிம்பிள் வந்திருக்கு. மல்டிப்ளை பண்ணால் மைனஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு -36 கிடைக்கும். இப்போ அப்படி எந்த காம்பினேஷன் எடுத்துக்கலாம் பாருங்கள். 36ல் 1 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 35. இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. அதே மாதிரி 12ல் 3 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். ஆனால் இங்கே 5 இருக்குது. இங்கே 18ல் 2 மைனஸ் பண்ணோம்னா 16 கிடைக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் எல்லாம் நம்ம எடுத்துக்கிற கூடாது. இப்போ இந்த காம்பினேஷன் பாருங்கள். 9ல் 4 மைனஸ் பண்ணால் நமக்கு 5 கிடைக்கும். அப்போ இதுதான் அதோட ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸை தான் நம்ம எடுத்துக்கணும். எந்த நம்பருக்கு ப்ளஸ் சிம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா பெரிய நம்பருக்கு ப்ளஸ் சிம்பிள் கொடுக்கணும், சின்ன நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும். அப்போ எப்படி எழுதணும் பாருங்கள். 6x² + 9x - 4x. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு +5x கிடைக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -36 கிடைக்கும். ஓகே, அப்போ இதுதான் இந்த ஃபேக்டர்ஸு. இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக என்ன எடுக்கிறீங்க? இது ரெண்டுலேருந்து காமனாக என்ன வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுக்கும் காமனாக நான் 3xை வெளியில் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ உள்ளே என்ன இருக்கும்? 2x + 3. ஓகே, 2x + 3ன்றது உள்ளே இருக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக வெளியில் என்ன எடுக்கலாம்னா, இங்கே 2x + 2x இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த ப்ராக்கெட்லேயுமே 2x தான் வரணும். ஓகே, 2x + 3 தான் வரணும். இங்கே என்ன இருக்குது? -4x இருக்குது. இப்போ -4xை இந்த 2xால் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் -2 கிடைக்குதா? இந்த -2வை தான் நம்ம காமனாக வெளியில் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், -2x × 2x 4x வந்துருச்சா? -2 × 3ன்றது -6 வந்துருச்சா? அப்போ நம்ம எடுத்துருக்கிறது கரெக்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டு டேர்ம்லையுமே நமக்கு காமனாக 2x + 3ன்றது இருக்கா? அப்போ காமனாக இருக்கிறத நம்ம வெளியில் எடுத்துடுறோம். 2x + 3யை காமனாக வெளியில் எடுத்துடுறோம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 3x - 2 இருக்குது. அப்போ அதை இந்த சைடு எழுதிக்கிறோம். 3x - 2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இப்போ 4th சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 3x² - x - 4. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 × 4 is equal to 12. என்ன 12 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ப்ளஸ் நம்பர், இது மைனஸ் நம்பர். ஸோ -12. அப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸில் ஒரு நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒரு நம்பர் மைனஸாக இருக்கும். எந்த நம்பருக்கு ப்ளஸ் சிம்பிள் கொடுக்கணும், எந்த நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடுவில் இருக்கிறது மைனஸில் இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு தான் நம்ம மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும், சின்ன நம்பருக்கு ப்ளஸ் சிம்பிள் கொடுக்கணும். ஓகே, இப்போ நடுவில் என்ன நம்பர் இருக்குது? -6னா என்ன அர்த்தம்? -1. அப்போது ஆட் பண்ணால் -1 கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணால் -12 கிடைக்கணும். அப்படி எந்த ஃபேக்டர்ஸ்னால் பாருங்கள், 12ஐ ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். அப்போது 2 3. இப்போ என்ன கிடைக்கிது? இப்போது 2 × 2 × 3 × 1. இப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன் எடுத்துக்கலாம். 4 × 3ன்றது 12. ஓகே, இப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? 2 × 2 12 × 1 is equal to 12. அப்புறம் என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். இப்படி காம்பினேஷன். அப்போது 6 × 2 is equal to 12.
இப்போ இதை வந்து நம்ம பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணும்போது நமக்கு -1 கிடைக்கணும். அப்போ அது எந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 2 போயிடுச்சுன்னா 4 தான் கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த காம்பினேஷனை நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ 12ல் 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா 11 கிடைக்கும். ஸோ இந்த காம்பினேஷனையும் எடுக்கக்கூடாது. 4லேருந்து 3யை மைனஸ் பண்ணும்போது நமக்கு -1 கிடைக்கும். அப்போ இதுதான் அந்த ஃபேக்டர்ஸ். இப்படி தான் நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கணும். இப்போ இதில் எந்த நம்பருக்கு நம்ம மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும்னா நடுவில் வந்து மைனஸ் வந்திருக்கா, -1ன்னு வந்திருக்கா. அப்போ 4க்கு மைனஸ் சிம்பிளையும் 3க்கு வந்து ப்ளஸ் சிம்பிளையும் கொடுக்கணும். அப்போ பாருங்கள், 3x² - 4x + 3x - 4. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மிடில் டேர்மை தானே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். -4xலேருந்து 3xை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு -1 கிடைக்கும். இந்த மிடில் டேர்மை நம்ம சேஞ்ச் பண்ணி கூட எழுதலாம். எப்படி எழுதலாம்னா 3x², இந்த 3x + 3xை இந்த சைடு கொண்டு வந்துடும். ஓகே, இந்த -4xை இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். ஏன்னா காமனாக எடுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக. ஆனால் சிம்பிளை மாற்றாமல் நம்ம கொண்டு போகிறோம். 3xையும் -4xையும் ஆட் பண்ணால் -1x தான் கிடைக்கும். இப்போ இது ரெண்டுலேருந்து காமனாக என்ன எடுக்கலாம், இது ரெண்டுலேருந்து காமனாக என்ன வெளியில் எடுக்கலாம்னா இது ரெண்டுலேருந்து 3xை காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ உள்ள என்ன இருக்கும், x + 1 இருக்கும். இப்போ இங்கே இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து காமனாக வெளியில் என்ன எடுக்கலாம்னா இங்கே வந்து x தான் நமக்கு கிடைக்கணும். இங்கே என்ன இருக்குது, -4x இருக்குது. அப்போ -4x / x அடித்து கொடுத்தோம்னா -4. அப்போ -4 தான் நம்ம வெளியில் எடுக்கணும். -4 வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன இருக்கும், x + 1. இங்கே மைனஸ் நம்பர் எடுத்துட்டோம்னாலே இந்த ரெண்டோட சிம்பிளும் சேஞ்ச் ஆயிரும். இங்கே -4 இருக்குது, -xன்றது இங்கே +xன்னு வந்துடும். இங்கே -4 இருக்கு இல்லையா, -4 வெளியில் எடுக்கும்போது +1ன்னு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இதில் எதை காமனாக வெளியில் எடுக்கலாம்னா x + 1 x + 1 இருக்கு இல்லையா. ஸோ காமனாக x + 1 எடுத்துடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 3x - 4. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, நம்ம 4th சம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அவ்வளோதான். ஒரு தடவை வேணால் நம்ம செக் பண்ணிடலாம். x + 1 3x - 4. தேர்ட் சம்முக்கு ஆன்சர் என்னது, தேர்ட் சம்முக்கு 2x + 3 3x - 2. செகண்ட் சம்முக்கு ஆன்சர் என்னது, x + 3 2x + 1. ஃபஸ்ட்டு சம்முக்கு 3x - 1 4x - 1. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர்ஸு. நம்ம 4th சம்மை முடிச்சாச்சு. அடுத்து 5th சம் எப்படி செய்கிறன்றதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.